ஹலோ காய்ஸ், praise the Lord, வெல்கம் பேக் டு ஜாயிண்ட் vlogs. இன்றைக்கி ஒரு சின்ன vlog வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இதில் வந்து ஒரு முக்கியமான கேள்விக்கு ஒரு பதில் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அவங்க கேட்டுட்டாங்க. ஆனால் மற்ற பேருக்கு பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் கேட்காம இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்து இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லாஸ்ட்டில் வந்து நான் இந்த கேள்விக்கான பதில் சொல்கிறேன். ஓகே கைஸ், இது வந்து நான் சாட்டர்டே எடுத்த வீடியோ. ஓகேவா, சாட்டர்டே வந்து ஜோசப்க்கு லீவ் தான். ஸோ வந்து அவங்க சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து எனக்கு சிக்கன் கிரேவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததால் நான் கொஞ்சம் இதுவாகவே கொஞ்சம் கட்டியாகவே வச்சுருந்தேன் கிரேவி. அப்புறம் வந்து அன்றைக்கி போய் அந்த 1 வீக்குக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எல்லாமே ஃப்ரிட்ஜில் வந்து கரெக்டாக எல்லாமே வந்து அடுக்கி வச்சிட்ருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி எப்போவுமே அதை எடுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா கேட்பேன், இது என்னது அப்படின்ட்டு கேட்பேன். ஒரு சிலது சொல்லுவான், ஒரு சிலது வந்து அவனுக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரிட்ஜ் வந்து குறைஞ்சது ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணுவோம், ஏன்னா அதில் தான் நிறைய வந்து பாக்டீரியாலாம் இருக்கும் அப்படின்ட்டு. எஸ், அது கரெக்டு தான். ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஸோ அதை நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் கரெக்டாக. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும் அடுக்கி வச்சிட்ருக்கேன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து எப்பவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுவோம் ஃபிஷ் டேங்க். ஸோ நான் இப்போ இந்த க்ளீன் பண்ணிகிட்ருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் வந்து அவங்க ஃபிஷ் டேங்க்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ March 18 என்னோடய பர்த்டே போச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து எல்லாருமே எனக்கு பர்த்டே விஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் அப்போ போட்டது வந்து இப்போது ரீசெண்டாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் விஷ் பண்ணுவீங்க. ஸோ வந்து எல்லாேருக்கும் தேங்க்யூ, விஷ் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் இந்த மாதிரி தான் போகும். வீட்டில் வந்து என்னென்ன வீட்டில் இல்லையோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீட்டில் எல்லாமே வாங்கி வச்சுப்போம். கடைக்கெலாம் போயிட்டு வந்து வாங்கி வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோசப் வந்து வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்தாங்க. வாட்டர்மெலன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆனால் பயங்கரமான எனக்கு அதில் ஒரு க்ரேஸ் இருக்குது. எவ்வளோ கொடுத்தாலும் வாட்டர்மெலன் சாப்பிட்ருவேன். ஒரு சில ஃப்ரூட்ஸ், எனக்கு ஃப்ரூட்ஸ்னாலே பிடிக்கும். அது என்னன்னு தெரில, ஃப்ரூட்ஸ்னாலே அவ்வளோ இஷ்டம் எனக்கு. ஆனால் இந்த கேபி வந்து சீசனுக்கு சீசன் மாறுறான். அவன் வந்து ஒரு சில டைம் வந்து சாப்பிடுவான், ஒரு சில டைம் சாப்பிட மாட்டான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வாட்டர்மெலன் சாப்பிடவே இல்லை. அது ஃபுல்லாக நான் தான் சாப்பிட்டேன். சரி சாப்பிட்லன்னா அட்லீஸ்ட் ஜூஸ் ஆச்சு போட்டு கொடுப்போம். ஜூஸ் போட்டு கொடுத்தா அதுவும் குடிக்கல. சரி நம்ம ஜூஸ் பாட்டிலில் ஊற்றி கொடுக்கலாம், அப்படியே சும்மா ஏமாற்றி கொடுக்கலாம் குடிப்பான்னு பார்த்தா அதுவும் வாங்கிக்கிட்டான். வாங்கி குடிக்கிறான். அந்த டேஸ்ட் தெரிஞ்சோன்னே அப்படியே போட்டுறான். ஆனால் வந்து கடையில் வந்து வாங்கி கொடுத்தாலும் அதே டேஸ்ட் தான் இருக்குது இந்த ஃப்ரெஷ் ஜூஸ்லாம். ஆனால் அதை மட்டும் குடிக்கிறான். ஏன்னு எனக்கு தெரில, எப்படின்னு தெரில. ஸோ ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எப்படிலாம் நீங்கள் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்க வைக்கிறீங்க குழந்தைங்களுக்கு, எப்படியோ ஏமாற்றி கொடுத்துருவீங்களா, எதனா ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து நான் தோசை மாவு இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கு சட்னி செய்யலாம் அப்படின்ட்டு செய்கிறேன். எப்போவுமே என்னோடய ஃபேவரட் வந்து இது தான். இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. நான் வந்து வெங்காயம் ஏன் கம்மியாக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து தக்காளி தான் அதிகமாக இருந்துச்சு. தக்காளி குறையவே மாட்டுது, வெங்காயம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் தக்காளி அதிகமாக, ஏன்னா எனக்கு புளிப்பு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ வந்து தக்காளி இந்த வாட்டி நான் அதிகமாக போட்டு சேர்த்து பண்ணேன். பார்த்திங்கன்னா எப்படி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணாதவங்க, இந்த மாதிரி சட்னி பண்ணாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும். என்னோடய ஃபேவரெட் இதுதான். பண்ணி சாப்பிடுவேன். டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான இது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற கொத்தமல்லி அதிகமாக தான் கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா அதிகமாக தான் புதினா போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து தோசை வந்து சல்லுன்னு இறங்கிடும். இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா பாப்பாவும் வந்து சாப்பிடுவான். இப்போது வர வீடியோவில் வந்து நான் இப்போ காமிப்பேன் பாருங்கள். பாப்பா வந்து ஜாலியாக அவன் சாப்பிடுவான். இப்போலாம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஃபஸ்ட்லாம் வந்து தோசை வந்து நெய் போட்டு கொடுப்பேன். தொட்டுக்க வந்து சாம்பாரோ இல்லை சட்னியோ எதனா ஒரு காரமாக இல்லாமல் அவன் காரமும் சாப்பிடுவான். அவன் பழகிட்டேன் நான் காரமும் சாப்பிட.
எதனா ஒன்று கொடுத்தா சாப்பிட மாட்டான், வெறும் தோசை தான் சாப்பிடுவான். இப்போது வந்து வெறும் தோசை எடுத்துன்னு போய் கொடுத்தா தொட்டுக்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பான். எதனா ஒன்று வேணும் அப்படின்னு கேட்பான், அடம் பிடிப்பான். அதுக்காகவே நான் அவனுக்கு வந்து எதனா செஞ்சு தர மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி சட்னி இப்படிலாம் செஞ்சால் வந்து சாப்பிட்டுருவான். ஏன்னா நான் அவ்வளோவா காரம் வந்து இதில் சேர்க்கவே இல்லை. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஸோ ஜோசஃப்க்கும் வந்து காரம் செட் ஆகாது. நான் வந்து காரம் சாப்பிடுவேன், ஆனால் காரம் அவ்வளோவா சேர்த்துக்கினாலும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ வந்து காரம் நானும் அவ்வளோவா சேர்க்குறதில்ல, அவாய்ட் பண்ணிட்டேன். எப்போது வந்து நான் பாப்பாலாம் பிறந்துட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய டோட்டலாக என்னோடய ஹெல்த்தே அப்படியே உல்ட்டாவாக ஆகிடுச்சு. இதெல்லாம் நான் வந்து அப்போலாம் விரும்பி சாப்பிடணும், இப்போ வந்து அதை சாப்பிட்டா எனக்கு அது ஒத்துக்கவே மாட்டுது. நான் வந்து எப்போனா ஒரு வாட்டி கடையில் எதனா எப்போனா ரேராக எப்போனா ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டாலும் அது எனக்கு செட் ஆக மாட்டுது. அப்போலாம் அப்படி கிடையாது. எப்போ நான் குழந்த பெற்றுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் இதுவாகுதோ, ஸோ எல்லாமே எனக்கு நிறைய விஷயம் இந்த மாதிரி மாறி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து டிவியில் எதனா ஒன்று போட்டு விட்ருவேன். ஒரு சில டைம் வந்து அவனோட வண்டி இருக்கும், பைக்கு, அவனோட வண்டி, அதில் உட்கார வச்சு அதில் விளாட்டு காமிச்சிக்கிட்டே வந்து ஊட்டுவேன். ஒரு சில டைம் வெளியில் கூப்பிட்டுட்டு போய், வெளியிலனா ரோட்டில் கிடையாது, ரோட்லலாம் கூப்பிட்டு போய் அவனை பழகலை நான். ஸோ வந்து அவன் வீட்லேயே சாப்பிட்ருவான். ஏன்னா அது பழகிச்சுன்னா அப்புறம் அதே பழக்கமாகும் அப்படின்ட்டு நான் பண்ணலை. ஆனால் எங்கள் அம்மா வந்து அப்படி பண்ணுவாங்க, அப்போ சாப்பிட்ருவான். எனக்கு வந்து அப்படி இதுவாகலை. நான் வந்து வீட்லேயே தான் இது பண்ணி எப்படியோ ஊட்டுருவேன், ஆனால் அவன் சாப்பிட்ருவான். ஸோ அப்படி தான் இப்படின்னு நான் வந்து அது விளையாட்டு காமிச்சு ஊட்டுவேன். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அவன் சாப்பிடவே மாட்டான், என்ன பண்ணாலும் சாப்பிட மாட்டான். அப்போ என்ன பண்ணுவேன்னா ஷிங்கில் வந்து உட்கார வச்சுட்டு அதில் விளையாட வச்சுட்டு ஊட்டி விடுவேன். இதெல்லாம் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க தெரில, நான் மட்டும்தான் இதை பண்ணுறேனா இல்லை நீங்களும் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாப்பிடாத பட்சத்தில் வந்து அவனை எப்படின்னா சாப்பிட வைக்கிறது தான் என்னோடய இதுவாக இருக்கும். பார்த்திங்கன்னா மத்தியான டைமில் வந்து தண்ணி கொஞ்சம் சூடாகவே வரும், பயங்கரமாக சூடாக வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் அப்படியே போட்டு விளையாட வச்சு அப்படிலாம் பண்ண மாட்டேன், லைட்டாக இது பண்ணி எப்படின்னா ஊட்டி விட்ருவேன். ஸோ அதை பண்ணேன். அன்றைக்கி மறுநாள் எடுத்த வீடியோ, மறுநாள் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அது காரக்குழம்பு செஞ்சேன். ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு பிரிஞ்சால் போடாமே செஞ்சுட்டேன். ஜோசப் சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் வீட்டில் வந்து நான் ஆக்சுவலி லெமன் ரைஸ் தான் செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஜோசப் கிட்ட சொன்னோன்னே எனக்கு வேணாம், எனக்கு காரக்குழம்பு செஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. என்கிட்ட பிரிஞ்சால் இல்லை, எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டோம், ஆனால் பிரிஞ்சால் தவிர எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அப்புறம் போய் கடைக்கு போய் பிரிஞ்சால் வாங்கிட்டு வந்துட்டு செஞ்சேன். பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, சூப்பராக. இந்த வாட்டி வந்து காரக்குழம்பு நல்லா செஞ்சுருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தேன். அவங்க வாயால் நான் ஒரு நல்ல கமெண்ட் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்க என்ன செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் இதை நான் ஒரு குறை சொல்லுவாங்க, அதனாலே நான் எடுத்துன்னு போக மாட்டேன். ஒரு சில டைம் கோச்சிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், ஏமா சும்மா நான் எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டேம்மா இதுக்கப்புறம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வாட்டி எதுக்கோ எடுத்துன்னு போய் கொடுத்தேன், சரி அப்படின்ட்டு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்க ஆனால் செஞ்சு வச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து நான் எதுவுமே செய்கிறதில்ல எங்கள் மம்மிக்கு. எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அப்போ எடுத்துன்னு போய் கொடுத்தேன். ஆனால் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே என்னால் சத்தியமாக நம்ப முடியல. ஓகே அப்படின்னு விட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் கேள்விக்கான பதில் நான் இதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறேன். என்னென்னா நிறைய பேர்லாம் கிடையாது, ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏன் மாமியாரை பார்த்துக்கல, இப்போ அவங்க ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க 2 கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அக்கா வீட்டில் தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இப்போதான் நேற்று தான் தெரில கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கு நான் எதுவுமே இது பண்ணல. ஏன்னா அது எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். ஆக்சுவலி நானே அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். ஓகே அப்படியே விட்டுட்டேன். ஸோ வந்து அவங்களும் இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க, நானும் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கேட்டவுடனே சரி ஓகே, இவங்க கேட்டிருக்காங்க, நான் எவ்வளோ பேருக்கு இந்த ஒரு கொஷின்ஸ் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா ரொம்ப சிம்பிள் தான், கேபி தான் அதுக்கு காரணம். ஏன்னா கேபி வந்து பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப தூரத்தோடு ஆக்டிவாக இருப்பான். அவங்க எப்படா என் வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்தாலே அவன் வந்து அவனை டார்ச்சர் பண்ணுறான். அவங்கன்னு இல்லை, யாராக இருந்தாலும் விளாட சொல்லுவான், இங்கே உட்காராதீங்க, இங்கே உட்காருங்க, நான் ஏஞ்சிருவான், ஏஞ்சுவாங்க, இங்கே வாங்க, வெளியில் வாங்கன்னுவான், ஒரு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவான். அது அவங்களுக்கு
நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து ஆன்ட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ஒரு 2 நாளோ 3 நாள் முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருந்தாங்க. இந்த மாதிரிம்மா ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், அங்கே தான் போய் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் அங்கேயும் வந்து நான் தங்கலாம், ஆனால் வந்து கேபி தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம் ஆன்ட்டி, அவன் வந்து அவன் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணி எடுத்துருவான், எனக்கும் அந்த இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும், அது அவங்களுக்குன்னு இல்லை, ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும். கேபி வந்து ரொம்ப ஒரு ஹைப்பர் ஆக்டிவான ஒரு குழந்த. அவன் வந்து விளையாட வரணும் அப்படி இப்படின்னு. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணும், நம்ம கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக, கொஞ்சம் அமைதியாக ஒரு மாதிரி நல்லா இருக்கணும், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிலாம் பார்த்துக்கணும். நல்ல அவங்க 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது சும்மா வாங்க வீட்டுக்கு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வீட்டில் ஒரு இதுவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ அதனால தான் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நானும் ஆமாம் ஆன்ட்டி, ஓகே ஆன்ட்டி அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இது பண்ணேன். ஆனால் அக்காவும் அண்ணாவும் ஆக்சுவலி சொன்னால் அவங்கள மாதிரி யாரையும் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ நல்லா வந்து பார்த்துக்குனாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நான் தான் வந்து ஒரு மருமகளாக இருந்து பார்த்துக்கணும். ஆனால் என்னால் இந்த முடியல, ஒரு சில காரணத்தால் வந்து முடியல. ஸோ வந்து அவங்க நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என்கிட்ட அவங்க அதை பற்றி எந்த இதுவும் கேட்கல. ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.